திருநங்கைகள் எப்படி உதாசீனப்படுத்தப்படுறாங்க, எப்படி அவமானப்படுத்தப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். நம்மில் பலரும் அதை கண்கூடாக பார்த்திருக்கிறோம், பார்த்து வேதனை அடைஞ்சிருக்கிறோம். இங்க மட்டும் இல்லை நண்பர்களே, உலகம் முழுவதும் திருநங்கைகளுக்கு இதுதான் நிலைமை அப்படின்னா அது எவ்வளோ ஒரு கொடிய விஷயமாக இருக்குது. திருநங்கைகளாக பிறந்ததுக்காகவே உலகம் முழுவதுமே அவங்க சொல்லனா துயரங்களை அனுபவிச்சு வர்றாங்க. எத்தனையோ கொடுமைகளை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம் கற்பனைக்கு கூட எட்டாத அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான கொடுமைகளை அனுபவித்த மலேசியாவை சேர்ந்த திருநங்கையான செல்வி சமீரா கிருஷ்ணன் அவர்களுடைய கதையை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே. இந்த கேஸை பற்றி நான் படிக்க உண்மையிலேயே என் மனசே ரொம்பவுமே பதபதைத்தது. அவ்வளவு கொடுமைகளை அந்த சின்ன பெண் எப்படி தான் தாங்கிக்கிட்டா அப்படின்னு பல முறை எண்ணி பார்த்தேன் நான். அப்பப்பா, அத்தனை கொடுமைகள். செல்வி சமீரா கிருஷ்ணனுக்கு நேர்ந்த கொடுமைகளை நாம் விவரிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். இலகிய மனம் கொண்டவர்களாக இருந்தால் தயவு செஞ்சு இதுக்கு மேலே நீங்கள் கேட்காதீங்க. கண்டிப்பாக உங்களால் இதை தாங்கிக்க முடியாது. மலேசியாவுடைய குவாந்தான் நகரத்தில் ஒரு தமிழ் குடும்பத்தில் பிறந்தார் சமீரா கிருஷ்ணன். சின்ன வயதிலேயே அவர் தான் திருநங்கை அப்படிங்கிறத உணர்ந்து முழுமையாக திருநங்கையாகவே மாறினார். இதனால் அவருக்கு அவருடைய குடும்பத்திலேயே ரொம்பவுமே கசப்பு ஏற்பட்டது. அப்பொழுது குடும்பத்தினரோடு ஏற்பட்ட ஒரு மனக்கசப்பால் வீட்டிலிருந்து வெளியேறி அவர் மலேசியாவுடைய கிளாங் மாகாணத்துக்கு போய் அங்கே குடியேறாரு. அங்கே திருநங்கை நண்பர்கள் சிலரோட சேர்ந்து அங்க வாழ ஆரம்பிக்கிறாரு. புது வாழ்க்கையை துவங்குறாரு. படிப்பறிவு இல்லாத சமீரா கிருஷ்ணன் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்து மெல்ல மெல்ல வாழ்க்கையில முன்னேறாரு. முன்னேறி ஓரளவுக்கு தான் செட்டில் ஆயிட்டேன் அப்படின்னு மன நிறைவோட சமீரா கிருஷ்ணன் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் நடந்த ஒரு சம்பவம் அவருடைய வாழ்க்கையவே புரட்டி போடும் அப்படின்னு அவர் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாரு. பிப்ரவரி 9, 2015 பணிகளை முடித்துட்டு வீட்டுக்கு வந்து ஓய்வெடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க சமீரா கிருஷ்ணனும் அவருடைய நண்பர்களும். அப்பொழுது திடீர்னு தங்களுடைய வீட்டு அழைப்பு மணி அடிச்சது. சமீரா கிருஷ்ணனுடைய நண்பர்கள் எல்லாமே உறங்கிட்டாங்க. அதனால சமீரா கிருஷ்ணன் எழுந்து போய் கதவை திறக்கிறாரு. அங்க 2 இளைஞர்கள் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. 2 தமிழ் இளைஞர்கள் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. அவர் என்னங்க வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அப்பொழுது ஏதோ பேச்சில் ஈடுபடுறாங்க. அப்பொழுது என்னுடைய நண்பர்கள் எல்லாம் உள்ள உறங்கிட்டு இருக்கிறாங்கன்னு அவர் பேசிக்கொண்டே நிலவுக்கு வெளியில போய் நின்று அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. சமீராவுடைய இரு பக்கமும் அந்த 2 இளைஞர்களும் பிரிஞ்சு நிற்கிறாங்க. அப்போ இந்த பக்கத்தில் இருந்த தன்னுடைய இடதுகை பக்கத்தில் இருந்த அந்த இளைஞர் ஏதோ கேட்கறதுக்கு பதில் சொல்வதற்காக அவரை நோக்கி திரும்பிய சமீரா கிருஷ்ணனுக்கு திடீர்னு இடி போல தலையில ஏதோ இறங்கியது போல தோணுச்சு. அவருடைய வலதுபுறம் நின்று கொண்டிருந்த இளைஞர் தன்னுடைய கையில் இருந்த ஒரு பெரிய பொருள் எடுத்து ஓங்கி மண்டையில அடிச்சிருக்கிறாரு. அடித்த உடனே சமீரா அந்த ஸ்பாட்டிலேயே மயங்கி விழறாரு. கீழே விழப்போன சமீராவை கையோட பிடிச்சு அவளை அப்படியே அலாக்கா தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த இளைஞர்கள் தூக்கிட்டு போய் அப்பார்ட்மெண்ட் பார்க்கிங் லாட்டில் நிறுத்தியிருந்தா அவங்களுடைய காரில் சமீராவை போட்டுட்டு காரை எடுத்துக்கிட்டு வேகமாக பறந்தாங்க. இந்த சம்பவம் நடந்ததை உணர்ந்த உடனே அவர்களுடைய நண்பர்கள் பரபரப்பாக வந்து தேடுறாங்க. அதற்குள்ளாக சமீராவை கடத்திக்கிட்டு போயிட்டாங்க. உடனடியாக அவங்க போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க. போலீஸார் விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. போலீஸார் அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்த சிசிடிவியை எடுத்து பார்க்க அதுல 2 இளைஞர்கள் வந்து சமீராவை கடத்திட்டு போறது தெளிவாக தெரியுது. ஒருபுறம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுகிட்டு இருந்த அதே சமயத்துல சமீராவை கடத்திக்கிட்ட போன கார் வேகமாக பறந்தது. அது நேராக போய் சிம்பாங் லிமா சிமெட்ரி வாசல்ல நிக்குது. ஆளரவம் இல்லாத அந்த இடுகாட்டுல ஒரு ஒதுக்குப்புறமாக சமீராவை இழுத்துக்கிட்டு போய் அவளுக்கு போதை வஸ்துக்களை ஏத்துறானுங்க. குறிப்பாக ஸ்னிஃபிங்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த க்ளூ, பெட்ரோல், டீசல் போன்ற பொருட்களை வச்சு அதை முகர்ந்தோம்னா ஒரு விதமான மயக்கம் வரும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு போதையை சமீராவுக்கு ஏத்துறானுங்க. சமீரா தன்னிலை இழக்கிறாரு. போதை மயக்கத்தில்
இருந்த சமீராவால் எதிர்த்து எதுவுமே செய்ய முடியவில்லை. அவளுடைய கையையும் காலையும் கட்டி போட்டானுங்க இந்த இளைஞர்கள் இருவருமே. அதற்கு பிறகு அவளுடைய ஆடைகளை எல்லாம் கலைஞ்சிட்டு அவளை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குனானுங்க. அதுவும் கொஞ்ச நஞ்சம்லாம் இல்லை நண்பர்களே, பயங்கரமான பாலியல் கொடுமைகளை அன்னைக்கு சந்திச்சிருக்கிறா சமீரா. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அவளை ரேப் பண்ணதோட இல்லாம அவளுடைய பெண் உறுப்புல பாட்டில விட்டு அவளுக்கு பயங்கரமான டார்ச்சரையும் கொடுத்திருக்கிறானுங்க. இது பத்தாதுன்னு அவளை அடின்னு அடிச்சிருக்கிறானுங்க. அவளை பயங்கரமா அடிச்சு அவனுங்க திருப்பி திருப்பி நகையெல்லாம் எங்க வச்சிருக்க, உன் நகை எங்க இருக்குது, உன்னுடைய பேங்க் ஏடிஎம் கார்டை கொடு, நம்பரை கொடு, இப்படின்னு பயங்கரமா டார்ச்சர் பண்ணியிருக்கானுங்க. அதற்கு பிறகு அந்த அயோக்கியனுங்க சமீராவுடைய முடியெல்லாம் வெட்டி இருக்கிறானுங்க. கிட்டத்தட்ட மொட்டையே அடிச்சிருக்கிறானுங்க. போதை மயக்கத்தில் இருந்த சமீரா இந்த சித்திரவதை தாங்காம சுருண்டு விழுந்தா. பிப்ரவரி 10, 2015 கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்கு மேல சமீராவை டார்ச்சர் பண்ணவனுங்க. அதற்கு பிறகு அவளை கை கால்கள் கட்டின நிலையிலேயே கார்ல தூக்கி போட்டுக்கிட்டு போறானுங்க. குடி போதையிலேயே அவனுங்க காரை செலுத்தினதாக சொல்லப்படுது. பயங்கர வேகமாக போய்கிட்டு இருந்த அந்த கார் சுங்காய் ரசாய் டோல் பகுதியில் வேறொரு காரின் மேல மோதிருது. அந்த காரை ஒரு சீன பெண் ஓட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய 2 குழந்தைகளும் அந்த கார்ல தான் இருந்திருக்குது. இவனுங்க குடி போதையில போய் காரை மோதிட்டு தாங்க தப்பு செய்யல, அந்த சீன பெண்மணி தான் தவறு செஞ்சு தங்க வண்டி மேல மோதிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கீழே இறங்கி போய் அந்த சீன பெண்மணி கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெண்மணியோ தன்னுடைய 2 குழந்தைகளும் கார்ல இருக்கிறதுனால அவங்க பயந்து நடுங்கிறாங்க. ஆனாலும் இவனுங்க விடுறதா இல்ல. நடு ரோட்லயே நிறுத்தி பயங்கரமா இவனுங்க தகராறு பண்ணிட்டு இருக்கானுங்க. நல்ல வேலையாக அந்த சமயத்துல அந்த வழியாக போய்கிட்டு இருந்த காவல்துறை பேட்ரோல் டீம் இவங்களை பார்க்கறாங்க. ஆக்சிடென்ட் போல இருக்கு, ஏதோ பிரச்சனை போல இருக்குன்னு அங்க வந்த போலீஸ்காரங்க என்ன ஏதுன்னு கேட்கறாங்க. போலீஸ்காரங்க கிட்டையும் இவனுங்க 2 பேரும் எகிர்றானுங்க. இவனுங்க 2 பேருமே குடிபோதையில இருந்ததை உணர்ந்த போலீசார் இவனுங்களை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ண பிறகு அவங்க போய் இவனுடைய காரை பார்க்க போறாங்க. காரைக்குள்ள எட்டி பார்த்த போலீசாருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. காருடைய பின் சீட்ல கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில ஒரு பெண் நிர்வாணமாக கிடக்கிறத பார்க்குறாங்க. மேலே ஒரு துணியை மட்டும்தான் சுற்றி இருந்திருக்கிறாங்க. முதல்ல இதை பார்த்த போலீஸார் பின் சீட்டில் இவனுங்க ஒரு பொணத்தை போட்டு வச்சிருக்கிறானுங்க அப்படின்னு தான் நினச்சிருக்கிறாங்க. ஆனால் அருகில் போய் பார்த்த போலீஸாருக்கு அடுத்த அதிர்ச்சி, அந்த பெண் குற்றுயிரும் குலையுரியுமாக கிடந்தா. உயிருக்கு போராடிட்டு இருந்த சமீரா கிருஷ்ணனை மீட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க அந்த போலீஸ்காரங்க. அதற்கு பிறகு நீண்ட நாட்கள் உயிருக்கு போராடிய சமீரா ஒரு வழியாக தேறி மீண்டும் உயிர் பெற்று எழுந்தா. அந்த 2 தமிழ் இளைஞர்களை பிடிச்சு போலீசார் தீவிரமா விசாரிக்கிறாங்க. அவனுங்க கணேசன் மற்றும் விக்னேஸ்வரன் அப்படிங்கிறவங்க தான் அந்த 2 இளைஞர்கள். அவங்கள பிடிச்சு விசாரிச்ச போலீசாருக்கு பல விஷயங்கள் தெரிய வருது. அது என்ன அப்படின்னா, அவங்க ரொம்ப நாளாவே சமீரா கிருஷ்ணனையும் அவங்க நண்பர்களையும் நோட்டம் விட்டுட்டு இருந்த விஷயம் வெளியில வந்தது. சமீரா கிருஷ்ணன் குடியிருந்த அந்த விஸ்தாபாயு அபார்ட்மெண்ட்ல 4-5 பிளாட்ல திருநங்கைகள் நிறைய பேர் குடியிருந்திருக்கிறாங்க. அவங்கள தான் இவனுங்க நோட்டமிட்டுக்கிட்டே இருந்திருக்கிறானுங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு போலீசார் விசாரிச்சப்போ அவனுங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு சமீராவும் அவங்க நண்பர்கள்லாம் அடிக்கடி வருவாங்க, நாங்கள் அவங்கள பார்த்துருக்குறோம். வரும்போதெல்லாம் சமீராவும் சரி, சமீராவுடைய நண்பர்கள் எல்லாருமே நிறைய தங்க நகைகளை போட்டுக்கிட்டு வருவாங்க. அது எங்களுக்கு கண்ணை உறுத்துச்சு. எப்படியாவது இவங்களுடைய நகைகளை நாம் பறிக்கணும் அப்படின்னு நாங்கள் திட்டமிட்டோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்லியிருக்கானுங்க. ஆனால் இந்த மனித மிருகங்கள் செய்ததை பார்த்தா வெறும் நகைகளை திருடுவது தான் இவனுங்களுடைய நோக்கமாக தெரியவில்லை அப்படிங்கிறதா உண்மை. இவனுங்களை போலீசார் கைது செய்து ஜெயிலில் அடைச்சாங்க. இந்த சம்பவம் நடந்த பிறகு நீண்ட நாட்களாச்சு சமீரா இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு. சமீராவுடைய உடல் தேறி மனம் தேறி வருவதற்கு ரொம்ப நாளாயிருச்சு. பிறகு சமீரா
தன்னுடைய நண்பர்களை எல்லாம் விட்டு விலகி குவாந்தான்ல இருக்கிற தன்னுடைய குடும்பத்தோடு சென்று இணைந்தா. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 2 வருடங்கள் சமீரா எந்த விதமான பொது நிகழ்ச்சிகளையும் கலந்துக்காம, எங்கேயுமே அதிகம் வெளியில வராம கிட்டத்தட்ட தலைமறைவான ஒரு வாழ்க்கையே வாழ்ந்தா அப்படின்னு சொல்லணும். ஆனாலும் கூட சமீரா தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காகவும் அவ வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அதனால குவாந்தான்ல ஜலன் பசார் பகுதியில் ஒரு ஃப்ளோரிஸ்டாக வேலை செய்தா சமீரா கிருஷ்ணன். இப்படி அமைதியா போயிட்டு இருந்த அவளுடைய வாழ்க்கையில மீண்டும் ஒரு புயல் வீச தொடங்குச்சு. பிப்ரவரி 23, 2017 குவாந்தானின் ஜலான் பசார் பகுதியில் ஃப்ளோரிஸ்டாக பணியாற்றிட்டு இருந்த சமீரா கிருஷ்ணன் அன்றைக்கு நைட் டியூட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வழக்கமாக நடு இரவு வரைக்கும் வேலை செய்துட்டு அதற்கு பிறகு சாப்பாடு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போறத வழக்கமாக கொண்டிருந்தாங்க. அப்படித்தான் அன்றைக்கும் அவங்க தன்னுடைய பணிகளை முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போய் சாப்பாடு வாங்க போனாங்க. ஜலன் பசார் அப்படிங்கிறது ரொம்பவுமே பரபரப்பாக இயங்கக்கூடிய ஒரு இடம், ஒரு மார்க்கெட். அது விடிய விடிய அங்க வந்து கடைகள் திறந்திருக்கும். விடிய விடிய மக்கள் பரபரப்பாக போவாங்க, வருவாங்க, அங்க வாங்கி சாப்பிடுவாங்க. வெளியில வந்த சமீரா கிருஷ்ணன் வழக்கம் போல தான் எப்பொழுதுமே சாப்பாடு வாங்குற அந்த கடையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்துகிட்டு இருக்கும் போதே அவரை பின்தொடர்ந்து ஒரு வெள்ளை நிற கார் வருவதை கவனிக்கிறாங்க. கொஞ்சம் வேகமாக நடக்கிறாங்க. இருந்தாலும் அந்த கார் மெதுவாக அவர் பின்னாடியே வந்துகிட்டு இருக்குது. யாருடா இது நம்ம பின்னாடியே வர்றது அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பி பார்க்கறாங்க. அந்த காருக்குள்ள 5 ஆண்கள் உட்கார்ந்து இருக்கிறத சமீரா பார்க்கறாங்க. அவங்க திரும்பி பார்த்த அதே சமயத்தில் ஜன்னல் ஓரத்தில் உட்கார்ந்திருந்த ஒருத்தன் துப்பாக்கியை காமிச்சு சமீராவை ஏதோ திட்டி இருக்கிறான். வசை வாங்கி கட்டி கொள்வதும் பலர் ஏசுவதை கேட்பதும் பார்ப்பதும் திருநங்கைகளுக்கு தினப்படி வாடிக்கை அப்படிங்கிறதுனால தன்னை கிண்டல் பண்றானுங்க, இப்படி ஏசுறானுங்க அப்படின்னு சொல்லி சாதாரணமாக எடுத்துக்கிட்டா சமீரா. அவங்களை திரும்பி பார்த்துட்டு பார்க்காத மாதிரி மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சவளுக்கு மீண்டும் ஒரு அதிர்ச்சி. மறுபடியும் அவனுங்க பின்னாடியே வந்து கத்திக்கிட்டே இருந்திருக்கானுங்க. அதற்கு பிறகு அவ பயந்து வேக வேகமாக ஓட ஆரம்பிச்சிருக்கா. அந்த சமயத்தில் காரை நிறுத்திட்டு கார்ல இருந்து இறங்கிய சில இளைஞர்கள் அவளை துரத்திக்கிட்டு ஓடியாந்துருக்கிறாங்க. அதுல முதல்ல இறங்கி இவளை துரத்த ஆரம்பிச்சு அவனுடைய கையில ஒரு பெரிய வாள் இருந்ததை சமீரா பார்த்துறா. அதை பார்த்ததும் பதைவதைத்து போன சமீரா வேகமாக ஓடுறா. ஆனாலும் அவனுடைய வேகத்துக்கு அவளால் ஈடு கொடுக்க முடியவில்லை. அவளை நெருங்கிய உடனே அவன் ஓங்கி அவளை கத்தியால வெட்ட முற்படுறான். அப்போ தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறதுக்காக அவ தன்னுடைய கையை வச்சு அதை தடுக்கிறா. இப்படி தடுக்கும் போது அவன் கையில வச்சிருந்த வாள் வெட்டி அவளுடைய கையில் இருந்த 4 விரல்கள் துண்டாகுது. அதற்கு பிறகு தடுக்கி விட்டு குப்புரா கீழே விழுந்த சமீரா மீது பாய்ந்து அவன் தொடர்ச்சியாக சரமாரியாக அந்த கத்தியிலேயே வெட்டுறான். தலை, கழுத்து, முதுகுன்னு பார்க்காம கண்டபடி வெட்டிக்கிட்டே இருக்கான். சமீரா எவ்வளவோ கதறியும் அவன் துளி கூட மனமிறங்காம தொடர்ந்து வெறி எடுத்தவனை போல வெட்டிக்கிட்டே இருந்திருக்கான். ரத்தம் வெள்ளமாக பாய்ந்து ஓட ஆரம்பிச்சது. சமீராவுக்கு கண்கள் செருக ஆரம்பிச்சது. அப்படியே மயக்கமாயிட்டா. அவ மயக்கமான பிறகு அங்கிருந்த இன்னொருத்தன் வந்து அவ செத்துட்டாளா அப்படின்னு அவளை டெஸ்ட் பண்ணி வேற பார்த்துருக்கான். அவளிடம் இன்னும் கூட மூச்சு இருந்ததை கவனிச்சவன் கையில் இருந்த துப்பாக்கி எடுத்து அவளை 3 முறை முதுகிலேயே சுட்டிருக்கிறான். அந்த இடத்திலேயே சமீராவுடைய உயிர் பிரிஞ்சுது. சுட்ட உடனே அவனுங்க ஓடி போய் கார்ல ஏறி காரை எடுத்துக்கிட்டு பறந்துட்டானுங்க. இந்த சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே கூடிட்டாங்க. ஒரு பெரும் கூட்டம் கூடுது. போலீஸாருக்கு தகவல் சொல்றாங்க. போலீஸார் வந்து பார்க்கும்போது அங்கே சமீரா அந்த பூட்டி இருந்த கடைகளுக்கு முன்னாடி சமீரா பிளாட்ஃபார்ம்ல வெட்டப்பட்டு சுடப்பட்டு ரத்த வெள்ளத்துல தலை உப்புற கிடந்தா. போலீஸார் தீவிரமா தங்களுடைய விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த பகுதியில் இருந்த சிசிடிவிகளுடைய பதிவுகளை எடுத்து
எடுத்து பார்க்குறாங்க. அதில் தெளிவாக வெள்ளை நிற காரில் இவனுக்கு வந்ததும் இவனுங்க சமீராவை துரத்திக்கிட்டு வந்து வெட்டி கொன்னதும் அவங்கள சுட்டதும் பதிவாகி இருந்தது. அவங்க யாரு அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பிறகு ஒரு வழியாக இவனுங்க யாரு அப்படின்னு போலீசார் அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. இவனுங்க காசை வாங்கிட்டு கொலை செய்யக்கூடிய கான்ட்ராக்ட் கில்லர்கள். இதில் என்ன கொடுமை அப்படின்னா இவனுக்கு 5 பேருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவனுங்க, 5 பேருமே சகோதரர்கள். அதைவிட கொடுமை என்ன அப்படின்னா இவங்க எல்லாருமே தமிழர்கள். இவனுங்களை தேடி பிடிச்சு போலீசார் இவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி இவனுங்களை விசாரிக்கும் போது தான் அதைவிட பயங்கரமான உண்மைகள் வெளியில வருது. அது என்ன அப்படின்னா 2 வருடத்துக்கு முன்னாடி சமீராவை கொடுமைப்படுத்தினானுங்க இல்லையா, கணேசனும் விக்னேஸ்வரனும், அவனுங்க ஜெயிலில் இருக்கிறானுங்க. அவனுங்களுடைய கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. அந்த கேஸில் சாட்சியாக ஒரே சாட்சியாக சமீரா தொடர்ந்து ஆஜராகி வந்திருக்கா. சமீராவுக்கு பல முறை விக்னேஸ்வரனும் அந்த கணேசனும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. பல முறை சமீராவை நீ இந்த கேஸ்ல இருந்து விலகிக்கோ அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஆனாலும் சமீரா உறுதியாக இருந்திருக்கா, நான் இந்த கேஸ்ல இருந்து விலக மாட்டேன், உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே தீருவேன் அப்படின்னு சமீரா உறுதியாக இருந்திருக்கிறார். அந்த கேஸ்ல கணேசன் விக்னேஸ்வரன் 2 பேருக்குமே மரண தண்டனை கிடைக்கக்கூடும் அப்படிங்கிற தகவலும் வெளியில பரவ ஆரம்பிச்சிருக்குது. அதனால டென்ஷனான கணேசனும் விக்னேஸ்வரனும் இந்த 5 பேருக்கும் காசு கொடுத்து நீங்க இவளை கொன்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கணேசன் மற்றும் விக்னேஸ்வரன் கேஸ்ல சாட்சியாக இனிமேலும் சமீரா வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் கணேசன் விக்னேஸ்வரன் கிட்ட காசு வாங்கிட்டு இந்த 5 சகோதரர்களும் சமீராவை கொடூரமாக சுட்டு கொன்னு இருக்கிறானுங்க. சமீராவுக்கு நேர்ந்த கொடுமைகளை பார்த்து மலேசியாவே பொங்கி எழுந்தது. சமீரா மட்டுமல்ல, சமீராவை போல 1000 சமீராக்கள் மலேசியாவில் கொடுமைப்படுத்தப்பட்டு வர்றாங்க அப்படின்னு உலகமே பேச ஆரம்பிச்சது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா மலேசியாவில் ஷரியத் சட்டத்தை கடைபிடிச்சு வர்றாங்க. அந்த ஷரியத் சட்டத்தின்படி இது போன்ற திருநங்கைகளை அவங்க ஏற்றுக்கொள்வதில்லை. இன்னும் சொல்ல போனா ஒருவர் பிறக்கும் போது அவர் என்ன பாலினத்தை சேர்ந்தவரோ அந்த பாலினத்தோட தான் அவர் வாழ்க்கை பூரா வாழணும் அப்படின்னு அந்த சட்டம் சொல்லுது. அவர் பிறந்த போது இந்த பாலினத்தை தவிர வேற எந்த மாதிரியான உடை அணிந்தாலும் கூட அது சட்டப்படி மலேசியால குற்றம் அப்படிங்கிறது நம்மில் எத்தனை பேர்த்துக்கு தெரியும். பல சந்தர்ப்பங்கள்ல சமீராவை போன்ற பல திருநங்கைகள் இது போன்ற கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுறாங்க. அதற்கு மதத்தை ஒரு காரணமாக காட்டுறாங்க அந்த நாட்டு மக்கள். அப்படி கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுகிறவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய மலேசிய போலீசாரே பல சந்தர்ப்பங்களில் திருநங்கைகளின் மீது வன்மத்தை காட்டியிருப்பது பல செய்திகளில் வெளிவந்திருக்குது. பல முறை அது வெளிக்கொணரப்பட்டிருக்குது. இதனாலேயே இப்படி போலீஸுக்கு போனாலே நமக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறதுனாலேயே சமீராவை போல கொடுமைகளை அனுபவிக்கும் பல திருநங்கைகளும் போலீஸாருக்கு போகிறதே இல்லை. அவங்க தங்களுக்கு நடக்கிற கொடுமைகளை விதியே தலை விதியே அப்படின்னு அவங்க ஏற்றுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழல் மாற வேணும். மலேசியாவில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் திருநங்கைகளுக்கு ஒரு விடியல் ஏற்பட வேணும். அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடியல் ஏற்பட வேணும் அப்படிங்கிறதான் நம்முடைய அவாவாக இருக்குது, நம்முடைய பிரார்த்தனையாகவும் இருக்குது.